வணக்கம் நண்பர்களே, என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக கேளுங்க. நீங்கள் எப்போயாச்சும் இந்த விஷயத்தில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லிடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜை விட நீங்கள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? நான் அந்த மாதிரி எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா அமேசானில் ஏதாவது விஷயம் புதுசாக பார்த்தா கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு, ஆனால் இதெல்லாம் வாங்கணுமா வேண்டாமா, உடனே வாங்க வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலவு பண்ணுறதுல ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருப்பீங்களா? நான் ரொம்ப பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவேன். இது எல்லாமே கரெக்டு, நான் தான் சௌந்தர்யா இது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அண்டர் கவரில் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் குரு. சரி, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, நான் ஃபினான்ஷியல் குருவா இல்லையான்னு சொல்லிட்டு. கரெக்டு தானே? வெல், நீங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த காணொலியில் நம்ம நீங்கள் உங்களுடைய பணத்தை அருமையாக கையாளுறீங்க அப்படிங்கிறதுக்கான 8 விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யோசிச்சுட்டு இருப்பீங்க, பட் சௌந்தர்யா இதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. எல்லாருமே ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். நம்ம இன்றைக்கி காணொலியில் உங்களை கைட் பண்ண போகிறோம். என்னென்ன அறிகுறி இருக்குது நம்ம இந்த ஃபினான்ஷியல் மாஸ்டர் ஆகிறதுக்கு, இந்த ஃபினான்ஷியல் குரு ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க இந்த காணொலியை பார்க்க நான் நம்புகிறேன். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த டாப்பிக்கை பற்றி. நீங்களும் அதே மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னா லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரும். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காணொலிகள் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். அறிகுறி 1 என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் பிளான் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு அறிகுறி. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய பணத்தை நல்லா கையாளுறீங்க அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் எப்போயாச்சும் எங்கே போகிறோம் அப்படின்னே தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டு போனால் ஒரு டெஸ்டினேஷனே இல்லாதில்ல. சும்மா இங்கே போகிறோம் அங்கே போகிறோம்னு சுற்றி ஒரே இடத்தையும் நம்ம வந்துகிட்டே இருப்போம். ரியலாக நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகாமே இருப்போம். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நம்ம பணத்தை கையாளுற சமயத்துலேயும் இருக்கணும். ஒரு பிளான் இல்லாமல் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம செலவு பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுறது அதுதான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண அந்த பணத்தை ப்ராப்பராக பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ உங்ககிட்ட கிளியரான ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கா? லைக் நான் ஒரு புது வீடு வாங்க போகிறேன், இல்லை ட்ரீம் கார் வாங்க போகிறேன், இல்லை கோவாக்கு ஒரு ட்ரிப்பு போக போகிறேன். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இது எல்லாத்துக்கும் ப்ராப்பராக பட்ஜெட் வச்சுருக்கீங்களா? இந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உங்களை பாராட்டிக்கோங்க. நீங்கள் கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க. பட் இந்த கோலை நம்ம செட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டுமே பத்தாது. இந்த கோல் எவ்வளோ பக்கத்தில் போகிறோம் நம்ம ப்ரோக்ரஸ் பார்க்கணும். கரெக்டுங்களா? எங்கெங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எங்கெங்கே நெசசரி விஷயங்கள் வேணுமோ அந்த இடத்துல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும். திடீர்னு நம்மளோட ஃபோன் தண்ணிக்குள்ளே குளிக்கணும் அப்படின்னு உள்ளே போயிடுச்சுன்னா புது ஃபோன் வாங்கணும். அதெல்லாம் தேவையில்லாத செலவு. கரெக்டுங்களா? பட் என்கிட்ட ஃபினான்ஷியல் பிளானே இல்லையே சௌந்தர்யா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கவலையே படாதீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். பின்னாடி உட்காந்துட்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு யோசிங்க. அதோட பட்ஜெட் என்னென்னு யோசிங்க. எப்படி அதை ரீச் பண்ணலான்னு யோசிங்க. ஒரு வருஷமும் ஒரு ப்ரோக்ரஸ் எடுத்துக்கோங்க. இவ்வளோ பண்ணிட்டோம், இவ்வளோ சேமித்து வச்சுட்டோன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானை இன்றைக்கே பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த அறிகுறியும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா. சரி, 2வது அறிகுறி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் உங்கள் பில் எல்லாத்தையும் கரெக்டான டைமில் பே பண்ணுவீங்க. ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லாக கூட இருக்கட்டும், ரொம்ப ஃபேன்சியான பில் எல்லாம் நம்ம போக வேண்டாம். நார்மலாக வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் வந்துருச்சுன்னா கூட டக்குன்னு நீங்கள் பே பண்ணிடுவீங்க. ஸோ இந்த பில் எங்கேருந்து வருது, எவ்வளோ வருது, அதெல்லாம் பார்க்கறது நம்மளுடைய பணம் எப்படி நம்ம சேமிக்கிறோமோ அதை வச்சு தான். ஸோ இதுதான் நம்மளுடைய 2வது அறிகுறி. நீங்கள் கரெக்டாக உங்களுடைய பில்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டை பார்க்கலாம். ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. ரமேஷ் அவருடைய சேலரி மாதம் அவருக்கு கிடைக்கும். ஸோ அவருக்கு யூஸ்வலாக அந்த பில்லெல்லாம் வரும். எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஃபோன் பில்லு, இன்டர்நெட் பில்லு, மெய்டு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பே பண்ண அவருக்கு. அன்யூஷுவலாக எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வரும். பட் ரமேஷ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார். அவருக்கு அவருடைய மாத சம்பளம் சேலரி வந்ததுக்கப்புறமா பில்ஸ் எல்லாம் உடனே டான்னு பே பண்ணிடுவார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அடுத்த சேலரி வரட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. பட் நம்மளுடைய ரமேஷ் ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருப்பார். பணத்தை கையாண்டு பில் எல்லாத்தையும் டக்குன்னு முடிக்கிறதுல. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ரமேஷ் இது எல்லாத்தையும் பண்ணுறதுனால அவர் பே செக் டு பே செக் லிவ் பண்ணுறதை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பணமே இல்லையே, எல்லாரும் நம்ம பணம் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிருக்கிறாங்க, அந்த மாதிரி பில் பே பண்ணும் அப்படிங்கிற நிலைமையிலையும் அவர் இல்லை. ஸோ இன்கம் அண்ட் பில்ஸ் ரமேஷோடது பார்க்கலாம். 50,000 ரூபா வாங்குறாரு. ரெண்ட் 15,000, கிராசரி 7,000, எலக்ட்ரிசிட்டி 3,000, ஃபோன் பில்லு 1,000, இன்டர்நெட் பில்லு 1,000 ரூபா, சேவிங்ஸ் 10,000 ரூபா, இன்வெஸ்ட்மெண்ட்டு 8,000 ரூபா, பேலன்ஸு 5,000 ரூபா.
இந்த சிம்பிள் டேபிள் பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இந்த இடத்துல ரமேஷ் வந்து அவருடைய சேலரி வந்தோடனே டான்னு சொல்லிட்டு பில் எல்லாத்தையும் பே பண்ணிடுறாரு. ஸோ சேலரி வந்தோடனே நீங்களும் உங்கள் பில் இந்த மாதிரி பே பண்ணுவீங்களா? அதுக்கப்புறமா மீதி இருக்கிற மனத்தை வந்து சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, லைட்டாக வெளியே போகிறது, ஃபன் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது, அதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய பணத்தை ஸ்மார்ட்டாக தான் கையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய கரண்ட் சேலரியும் வந்து ஒரு பவர்ஃபுல் சைனாக இருக்கும். நீங்கள் வந்து பணத்தை வந்து நல்லா மிச்சப்படுத்துறீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய பில்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் உங்களுடைய பணம் சேமிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களே உங்களை பாராட்டிக்கோங்க. நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் இருக்கீங்க நண்பர்களே. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வாழ்க்கையில் பண்ணுற விஷயங்கள் தான் நல்லா ஃபினான்ஷியலாக ஹாப்பியாக இருக்க முடியும் ஃப்யூச்சரில். ஓகேங்களா? ஒரு ரூபாயுமே கவுண்ட் பண்ணும். சரி, 3வது அறிகுறி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது. சரி, தாம் தூம்னு வந்து இன்றைக்கி புதுசாக வந்து இதை கொளுத்தி போட்டு போகலாம் அப்படின்லாம் நான் வரலை. பட் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து ஃபினான்ஷியலாக உங்களை பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு இது காட்டுது. கரெக்டுங்களா? நீங்கள் உங்களுடைய பணத்தை கரெக்டாக கையாளுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோவிட்லாம் வந்ததுக்கப்புறமா எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. எமர்ஜென்சி ஃபண்டு இந்த பேரை சொல்கிற மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சடனாக ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னா ஒரு சேஃப்டி நெட்டாக நம்ம வந்து பயன்படுத்தி வச்சுக்கிறதுக்காக தான். திடீர்னு லைஃப் வந்து நம்மளை வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? அன்எக்ஸ்பெக்டடாக மெடிக்கல் பில்ஸ் வரும், சடனாக கார் வந்து இடிச்சிட்டோன்னா ரிப்பேர் பண்ணுறது காஸ்ட் வரும். இது எல்லாத்துக்கும் காசு வேணும். நான் டே டு டே யூஸ் பண்ணுற காசை யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ 3 to 6 months நம்மளோட லிவிங் எக்ஸ்பென்சஸை வந்து எப்போவுமே எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம தனியாக வச்சுக்கணும். இது வந்து எப்போவுமே தனியாக வச்சுக்கணும். நம்ம வீட்டில் எல்லாம் அந்த டப்பால் அம்மா எடுத்து வைப்பாங்களா அந்த மாதிரி. சரி, 20,000 ரூபா உங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்ஸ்னு வச்சுக்கலாம். அதை 6 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து 1,20,000 ரூபாயாக இருக்கும். நிறைய பணம் இருக்க சௌகரியம், திடீர்னு 1,20,000 நான் எங்கே போவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கவலையப்படாதீங்க. இந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு குட்டி குட்டி ரெக்கரிங் டெபாசிட்டை மாதம் நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணி சேவ் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து எப்போவுமே ஒரு குட்டி அமௌண்ட் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்குள்ளே போய்ட்டு எப்போவுமே அது இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து திடீர்னு ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்துருச்சு, திடீர்னு வாழ்க்கையே வந்து தூக்கி வாரி போடுற மாதிரி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் உட்காந்துட்டு நம்ம யோசிக்கிறதுல எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. அந்த சமயத்தில் அவ்வளோ பயம் இருக்கும். பட் எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தது அப்படின்னா கங்க்ராட்ஸ், நீங்கள் கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க. நீங்கள் அண்டர் கவர் ஃபினான்ஷியல் குரு தான். அப்படி இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு மாதம் அது 500 ரூபாயாக இருக்கட்டும், 200 ரூபாயாக இருக்கட்டும், கண்டிப்பாக சேவ் பண்ணி இந்த அமௌண்ட்டை தனியாக வச்சுக்கோங்க. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இது வந்து நம்மளோட லைஃப் சேவ் பண்ணுறதுக்காக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரி, நம்ம 4வது அறிகுறி என்னன்னு பார்க்கலாம். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்காக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஃப்யூச்சரில் பண்ணலாம், அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கணும். ஒரு பிகி பேக் நம்ம எல்லோரும் வீட்டில் வச்சுருப்போம்ல, வீட்டில் உண்டியல் வச்சுருப்போம். அதுதான் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். அந்த உண்டியலுக்குள்ளே நம்ம காசை ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம வயசானோடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காசு ஏதாவது யூஸ் பண்ணலாம், பெரிய ட்ரெஷர் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். சின்ன வயசில் என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கோல் வந்து செட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து வாழ்கிறதுக்காக, நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க. இந்த பணத்தை எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணி சேவ் பண்ணி வைங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு இன்சூரன்ஸ் பேஸ்ட் பிளான்கள்லாம் இருக்குது, பர்சனல் பென்ஷன் பேஸ்ட் பிளான்கள்லாம் இருக்குது. இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கிட்டேருந்து நீங்கள் வாங்குறது. இது வந்து டெத்துக்காகவும் கொடுப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காகவும் இந்த பிளான்கள்லாம் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்குது. அதாவது நீங்கள் எங்கேயா எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா இந்த இபிஎஃப் எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குல்ல, ஸோ உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்காக உங்களோட பிஹாஃபில் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்காக நீங்களும் உங்கள் எம்ப்ளாயரும் சேர்த்து பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லைன்னா பிபிஎஃப். இது வந்து ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். 1,50,000 ரூபாய் ஆனுவலாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம் 80C செக்ஷன் கீழே. அடுத்து இருக்கிறது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இது ஒரு நல்ல ஸ்கீம், இது ஒரு கவர்மெண்ட் பேஸ் ஸ்கீம் தான். நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய டேக்ஸ் டிடக்ஷன் 50,000 ரூபாய் வரைக்கும் செக்ஷன் 80CCD 1Bல நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து 1.5 லட்சம் லிமிட் செக்ஷன் 80Cக்கும் மேலே இருக்கிறது கிளைம் பண்ணிக்கலாம். பார்ஷல் வித்ட்ராவல்ஸ் 10 வருஷம் கழிச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம் சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்க்காக. கடைசியாக ஹோல் லைஃப் யூலிப்ஸ், அதாவது யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுடைய மணி வந்து உங்களுடைய ஹோல் லைஃப்க்கு இன்வெஸ்டடாக இருக்கும். டேக்ஸ் ஃப்ரீ வித்ட்ராவல்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா. ஸோ இங்கே தான் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக பார்க்கணும்.
ரிட்டையர்மெண்ட் பிளான் நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணாலுமே ஏர்லியாக கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா விஷயமே எடுத்துகிட்டு போகிறோம்ல, அது மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஜேர்னிலையும் நம்ம ரிட்டையர்மெண்ட்காக நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு தான் ட்ரைவ் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ ரைட்டாக பிளான் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டான டெஸ்டினேஷனை நம்மளால் ரீச் பண்ண முடியும். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்க்கு ஆல்ரெடி சேவ் பண்ண வச்சிட்டிங்களா? நானும் பண்ணிவிட்டு ஹை-ஃபை. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஃபினான்ஷியல் குருவாக தான் இருக்கிறோம் இப்போது. அடுத்தது 5வது அறிகுறி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் முதலீடு செய்கிறீங்க. கிளியர் சைன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதலீடு செய்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி வீட்டில் என்னெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சாப்பிட்றோம், இன்றைக்கி இது சாப்பிட்லாம் நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு டயட் வச்சு பிளான் பண்ணி சாப்பிட்றோம், அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்காக, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக பண்ணுறோம். ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்காக நம்ம இதே மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி நம்மளோட முதலீட்டுகளை இந்த இடத்துல பண்ணலாம், இந்த இடத்துல பண்ணலாம், காசை வந்து எசெட்டில் தான் நம்ம வச்சுருக்கணும், லைபிலிட்டியில் வைக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் குருவாக தான் இருக்கீங்க. நீங்கள் பெருசாக ஒர்க் பண்ணாதப்பையும் ஆக்டிவாக உங்களுடைய பணம் உங்களுக்காக சம்பாதிக்கணும். அது ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டுகள், இது எல்லாமே முதலீடு தான். நம்ம எப்படி வந்து நம்ம வீட்டில் சாப்பிடும்போது நமக்கு வந்து சாப்பாடு, கூட்டு, பொரியல், அதுலேயே க்ரீன் கலர் பொரியல், ரெட் கலர் பொரியல், நிறைய கலராக பொரியல் சாப்பிட்ணும், பேலன்ஸ்டாக சாப்பிட்ணும் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் எப்போவுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி. இந்த கான்செப்ட் பேர் தான் வந்து டைவர்சிஃபிகேஷன், வேணும் பல்வகைப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு முதலீடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, பொத்துக்குச்சு அப்படின்னா இன்னொரு முதலீடு வந்து அந்த முதலீட்டுக்காக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மெட்டல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அது ரஃப் பேட்ச்ல போயிட்டுருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, பாண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. மெட்டல் ஸ்டாக் கம்மியாக போயிட்டு இருந்தாலும் இந்த மீதி ரெண்டும் அதை பேலன்ஸ் பண்ணிடும் அந்த முதலீட்டை, கரெக்டுங்களா, அந்த வருவாயை. ஸோ ஃபியூச்சரை பார்த்ததுக்கப்புறம் நல்லா பிளான் பண்ணுங்கள். ஸோ முதலீடு பண்ணுறீங்க நீங்கள் ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை நல்லாவே கையாளுறீங்கன்னு அர்த்தம். எல்லா முட்டையும் ஒரே பாஸ்கெட்குள்ளே போடக்கூடாது சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் பணத்தையும் நம்ம பல்வகைப்படுத்தி எல்லா இடத்துலையும் போடணும். 6வது அறிகுறி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காசு இருந்தால் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. இதுதான் வந்து உங்களை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்குது. ஓகேங்களா, நம்மக்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா காசு இருக்கும் சில டைம், சில மாதம் என்னது இது காசு இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். மாதம் முடிய 3 நாள் இருக்குது, ஏதாவது பண்ணியே ஆகணும் சௌந்தர்யா அப்படின்னு தோணும். எனக்கும் அந்த மாதிரிலாம் தோணும். இந்த போனஸ் பணத்தை வச்சு நல்லா சாப்பிடலான்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நல்லா டைன் பண்ணலாம், இல்லை பார்ட்டி பண்ணுறது கூட நம்ம போகலாம். இது எல்லாமே நிறைய பேர் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது ஹாப்பியாக தானே இருக்கும். பட் சின்ன சீக்ரெட் நான் சொல்கிறேன், நம்ம பணம் வந்து ஃப்ரீயாக வராது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண ஒரு பணம் அது. ஸோ கொஞ்சமாக நம்மளை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து வாங்கிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளுக்காக தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. பட் உங்களுக்கு வந்து ஏதாவது கடன் இருக்கா, அந்த மாதிரி கடனை வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பணத்தை வச்சுட்டு ஜாலியாக வெளியே ஊர் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களா, போனஸ் வரும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து தப்பு. ஓகேங்களா, ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டெப்ஸை வந்து முடிக்கிறது தான் நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த 6வது அறிகுறி. 7வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடனே இல்லைங்க. கடனே இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். எஸ், நீங்கள் கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஹெவியான பேக் பேக் வந்து போட்டிருக்கீங்க, ஃபுல்லாக கல். இந்த கல் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடன். இந்த கல்லில் இருக்கிற பேக்கை நம்ம எப்போ பார்த்தாலும் போட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் சுற்றிட்டே இருந்தோம்னா நமக்கு வலி தான் பயங்கரமாக இருக்கும், பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும், ஃப்ரீடமாக எந்த இடத்துக்குமே நம்மளால் நடந்தே போக முடியாது, அவ்வளோ வலிக்கும். கரெக்டுங்களா, அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கடனும். சரிங்களா, அந்த பேக் பேக் எவ்வளோ ஹெவியாக இருக்கோ அவ்வளோ ஹெவியாக இருக்கும் நமக்கு வாழ்க்கையில். பேக் பேக் வந்து எதுவுமே இல்லைன்னா ரிலீஃபாக இருக்கும், ஜாலியாக போகலாம். அப்போ தான் டெப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். கிரெடிட் கார்டு பில்லாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் காயின் லோனாக இருக்கட்டும், மோர்டேஜ் பே பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கட்டும், பணத்தை எப்போவுமே சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெப் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். இல்லை அப்படின்னா டெப் ரீபேமெண்ட் பிளானை வந்து பண்ணுங்கள். புதுசாக எதுவும் கடன் வாங்காதீங்க. ஒரு ஸ்டெப்பாக பொறுமையாக போகலாம். நம்ம டெப் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா ஓவர் நைட்டில் ஆக முடியாது, பொறுமையாக தான் பண்ண முடியும். பொறுமையாக சேமித்து வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் எப்படி கம்மி பண்ணுறது, அந்த பேக்கில் இருக்கிற கலெல்லாம் எப்படி வெளியே போடுறது, எப்படி கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி நம்மளோட ட்ரீம்ஸை இன்னும் சேஸ் பண்ணணும், பட் பணத்தை வந்து கவலைப்படாமல் இந்த மாதிரி யோசிங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் டெப் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நான் கொடுக்குறேன். 7th சைன், நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை நல்லா கையாளுறீங்கன்னு அர்த்தம். என்ன நண்பர்களே, நான் சொன்ன எல்லா பாக்ஸும் உங்களுக்கு திக்காயிடுச்சா? இளையராஜா எப்படி மியூசிக் மாஸ்டரோவோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் மணி மாஸ்டர் ஆகிட்டீங்க. 8வது விஷயமும் உங்களுக்கு டிக் ஆகுதா அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு பீஸ் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இதுதான் 8வது சைன், கடைசி சைன், நீங்கள் ஒரு மணி குரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சா ஒரு அமைதி வாழ்க்கையில். சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு பைசைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே இப்படின்னு இப்படி மாற்றி அப்படியே சுருண்டு போய் தான் நம்ம ஓட்ட ஆரம்பிப்போம், கீழெல்லாம் விழுவோம்.
ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்மூத்தாக ஓட்டிடலாம், ஃபென்டாஸ்டிக்காக ஜாலியாக அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம். கரெக்டாக பணத்தை கையாளுறதும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் என்னென்னா ரொம்ப சவாலாக இருக்கும். பில்ஸ் நிறைய பே பண்ணுமே, செலவுகள் இருக்கே, எங்கேயாவது முதலீடு செய்யணும், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதட்டத்திலே நம்ம இருப்போம். பட் டைம் ஆகி நிறைய இடத்துல அடிபட்டு கொஞ்சம் பொறுமையாக வளர்ந்தால் தான் நமக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஒரு இடத்துல நைட்டு வந்து நம்ம நாளைக்கு பில் பே பண்ணணும், நாளைக்கு கடங்காரம் வருமா, இதெல்லாத்தையும் பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக தூங்க முடியும். அந்த மாதிரி நிம்மதி இருக்கா அப்படின்னு வாழ்க்கையில் பார்க்கணும். ஏதாவது தேவையில்லாத விஷயத்த வாங்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த முடிவை வந்து நீங்கள் எடுங்க நண்பர்களே. இதுதான் வந்து அல்டிமேட்டாக நம்மளுடைய காசு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் தருது. நம்ம அதை பற்றி யோசிச்சாலே காமாக இருக்கணும். அப்பாடா நாளைக்கு காலையில் வந்து கிளியராக ஸ்கை இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரிலீவிங்காக இருக்கும், காலையில் எழுந்திரிச்சானே ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எப்போவுமே பணத்தை கையாளணும். ஸோ இதுதான் அந்த 8 அறிகுறி. ஓகேங்களா, நீங்கள் ரியலாக மணி மாஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த 8 அறிகுறிக்கும் ஆமாம் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் அருமையாக உங்களுடைய பணத்தை கையாண்டுட்டு வந்திருக்கீங்க. ஓகேங்களா, இன்னொரு விஷயத்த நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8 அறிகுறி நான் இப்போ நல்லா பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட நிறைய காசு வந்துருமா சௌந்தர்யா? ஸ்மார்ட்டாக இன்ஃபார்ம்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ஸோ இந்த 8 அறிகுறி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மேலே ரொம்ப ப்ரௌடாக இருந்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வளரலாம் அப்படின்னு யோசிச்சா ஐ டோன்ட் நோ, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய டர்ன். நீங்கள் இதில் எந்தெந்த சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. எதெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எங்கள் டீம் ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த காணொலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.